ஜோதி, ஏன் சிரிக்கிற? எப்படியே என்னை கட்டி அனுப்பேன்னு சபதம் போட்டிருந்தீங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். நான் ரொம்ப வைராக்கியமானவன். எதை நினைச்சாலும் அதை சாதிக்க கூடியவன். உன் விஷயத்துல நான் இவ்வளவு அக்கறை எடுத்துட்டதுக்கு ஒரே காரணம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் இறந்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருந்தது. அதான் வந்துட்டேனே. ஆமா, எல்லா நகையும் போட்டுக்க சொன்னனே. இப்ப இது போதும். இன்னும் உனக்கு என்ன வேணுமோ கேளு. உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு அதிகமா தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அப்பவே உங்க ஆசைக்கு சம்மதிச்சிருப்பேன். எங்க அப்பாவும் செத்திருக்க மாட்டாரு. எனக்கும் அவமானம் வந்திருக்காது. பரவாயில்ல. அந்த வாத்தியாருக்கும் அமாவாசைக்கும் நீங்க எவ்வளவோ மேல். வாங்க வாங்க வாங்க. எப்படியாவது என்ன கட்டி அனுப்பேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க வாங்க. வாங்க வாங்க. கட்டி அனுப்பேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க வாங்க. வாங்க. கட்டி அணைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, கட்டி அணைங்க. கட்டி அணைங்க. ஜோதி, ஜோதி, அமாவாசை இல்லைங்க. இன்னைக்குத்தான் இந்த ஊருக்கே பௌர்ணமி. நான் செய்த பாவத்தை என் கையாலேயே கழுவ நினைச்சு திரும்பி வந்தேன். ஆனா ஜோதி அது கையாலேயே பழி வாங்கிடுச்சு. அமாவாசை, நடந்து போச்சு. இது நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் உடனே விட்டே கிளம்புங்க. என்ன தடுக்காதீங்க. நான் சாகணுங்கிற எண்ணத்தினாலதான் இதையெல்லாம் செஞ்சேன். ஜோதி, பைத்தியக்காரத்தனமா பேசுற. நான் என்ன செய்யணும்னு நினைச்சு வந்தனோ அதையே தான் நீ செஞ்சிருக்க. இந்த பாரு, இதெல்லாம் பேச நேரல.
உடனே என்னோட புறப்படுச்சு. ஜோதி ஜோதி, நீ ஏன் தயங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு கவாதந்த நெல்லு வெந்ததுதான், அது மறுபடியும் வேறு பிடிச்சு நாத்தாகாதுன்னு பூக்காரி சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது. எவனோ ஒரு பைத்தியக்காரன் ஒரு நல்ல பொண்ணு கழுத்துல தாலியை கட்டித்தான், அவனோட நாம வாழ முடியுமா? நீ வாத்தியாரோட சந்தோஷமா வாழணும் ஜோதி, அதுதான் என் ஆசை. புறப்படு ஜோதி, புறப்படுமா ஜோதி. ஜோதி, தெய்வ சாட்சியா தாலிங்கிற மரியாதையோட உன் கழுத்துல கட்டலம்மா. வெறும் துருக்கு கயிறாத்தான் கட்ட. நான் கட்டின தாலிய நானே அத்துட்டோம்மா. இதுல தப்பில்ல ஜோதி, தப்பில்ல. வாத்தியாரு, நீங்க சரியான ஆம்பளைங்கிறது ஜோதியை கடைசி வரை வச்சு காப்பாத்துறதா இருக்கு. புறப்படுங்க. மாவாச பேசுறதுக்கு நேரம் இல்லை, புறப்படுங்க. புறப்படு ஜோதி, புறப்படு. ஊருக்கு பெரிய மனுஷன் ஆட்டா பேர் தளத்துல அவரு தலைப்பில் நீயே கொடுத்தப்பா.